ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிப்பேற்றாகவே கேதவே நம. ஓம் முருகா சரவண பகவாய நம. உலகெங்கும் வாழ்வின் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம்னா, செப்டம்பர் 2024 மீன ராசிக்கான மாத பலன்களை பார்க்கிறோம். இந்த மாத பலன்கள்ல இந்த மாதம் கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கு, அதனால என்ன பலன்கள் நமக்கு மாறுது அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப நாட்கள் எது எது, அசுப நாள் எது, யோக நாள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா கொடுத்துருக்குறோம். இது எதுக்குன்னா, நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம்னா அன்னைக்கு நாள் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த நட்சத்திரம் நம்ம கரெக்டா சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம தொடர வேலை ஈஸியா முடிஞ்சிடும். முதல் பாலம் முற்றிலும் பாலம் சொல்ற மாதிரி நம்ம ஆரம்பிக்கிறது தான் முக்கியம். அப்ப அந்த ஆரம்பிக்கிற அந்த செய்யக்கூடிய அந்த நாள் இன்னைக்கு சுப நாளா இருந்ததுன்னா நமக்கு அந்த காரியம் முழு வெற்றி. அந்த அடிப்படையில உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கட்டும் தான் இந்த மாதிரி இதை கொடுத்துருக்குறோம். இதுல சில நாட்கள் விடுபட்டிருக்கும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. அது மத்திய உலகங்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தது நீங்க வணங்க வேண்டிய தெய்வம், வைத்துக் கொள்ள வேண்டிய பணம், இது எல்லாமே இது இருக்கும். வாங்க ராசி பலனுக்குள்ள போலாம். ராசி பலனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த மாதம் 12 ராசியிலுமே மிகச்சிறந்த யோகத்தை பெறக்கூடியவர்கள், மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலிகள் நீங்க தான். ஏன்னா ராசி பலனை பார்க்கறப்ப உங்க ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான ஜீவனஸ்தானம், தொழிற்ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரம், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அந்த 3ஆம் இடம், சிறுதூர பயணம் தொடர்புடைய 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சுபமா முடியும். அதுக்கு அடுத்து 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான தனபாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் உண்டான தனபாக்கிய அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். சுகஸ்தானத்துல தாய், வண்டி, வாகன, யோகம், நிலம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியினுடைய 10ஆம் இடத்தையும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். ஆக இந்த மாதம் உங்களுக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம், வண்டி வாகன யோகம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம், இது அனைத்து இடங்களுமே உங்களுக்கு தனவரவை வாரி வழங்கக்கூடிய அனைத்து இடங்களுமே மிக அருமையா இருக்கும். அதனால இதுவரைக்கும் நீங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதுல இருந்து விடுபடக்கூடிய மாதம் இந்த மாதம். இதுல முக்கியமா நீங்க குலதெய்வ வழிபாட ரொம்ப அதிகப்படுத்தணும். குலதெய்வ வழிபாடு தான் இந்த வருஷம் முழுச்சும், யார் குலதெய்வ வழிபாட்டை இந்த ஆண்டு முழுச்சும் அதிகமா செய்யறாங்களோ அவங்களுக்கு கஷ்டங்களே வராது. வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் தான் இந்த ஆண்டினுடைய மந்திரி, சனி பகவான் தான் குலதெய்வம். அப்போ குலதெய்வ வழிபாடு நீங்க அதிகமா செய்யறதோ, ஊனமுற்றவங்களுக்கோ அல்லது ஏழை குழந்தைகளுக்கோ வயதானவர்களுக்கோ நீங்க உதவி செஞ்சுட்டு வரதான் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். அது இந்த மாசம் கிரக நிலைகள் அவ்வளவு அற்புதமா இருக்கிறதுனால நீங்க இதை செய்ய உங்களுக்கு பலன் கை மேல கிடைக்கும். அதுக்கு அடுத்து அப்படியா பார்த்தோம்னா 3க்கும் 8க்கும் தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம், இன்சூரன்ஸ்ல வராத பணம் வரக்கூடிய இடம், உழைக்காம வர வேண்டிய இடம் இன்சூரன்ஸ். அடுத்தது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல 17ஆம் தேதி வரைக்கும் நீச்சமாகிறார். இப்ப 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகிறதுனால மனைவியினுடைய உடல்நிலை, 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள், மனைவி, கலத்திரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல இப்ப நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும். கூட்டு தொழில் செய்யறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனைவியினுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். அது 17ஆம் தேதிக்கு மேல
8ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறும். அப்ப 8ஆம் இடத்துல ஆட்சி வர்றதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வாய்ப்பு நிறைய 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 இருக்குது. 100க்கு 90% மேல திடீர் அதிர்ஷ்டங்கள். ஏற்கனவே தனஸ்தானங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. கூடவே 18ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவானும் சேர்ந்துக்கிறாரு. அப்ப இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் கலஸ்திரத்தான 7ஆம் இடமான கலஸ்திரத்தானத்துக்கு 4, 7க்கு அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல 4ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்காரு. அதுக்கு மேல அவரு 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துக்கு போறதுனால வண்டி வாகன யோகங்கள், வண்டி வாகனங்கள் அதுல போறது, அல்லது வண்டி வாகனம் வாங்குறதுக்காக கடனை வாங்கி மாட்டிக்கிறது, இதெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது. அது 4ஆம் இடத்து அதிபதி புதன் 4, 7 புதனா இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் துறையில் இருக்கிறவங்க, காலி நிலம் வாங்கி விற்கிறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அடுத்தது 6ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடத்திலேயே ஆட்சி. அப்ப 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி, 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல, 2 பேரும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய சத்ரு ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னாலும் நம்ம விழிப்புணர்வு இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆக இந்த மாதம் உங்களுக்கு அளவற்ற செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மாதம். கூடவே எச்சரிக்கையும் இருக்கணும். ஏன்னா 23ஆம் தேதிக்கு மேல 7ஆம் இடத்திற்கு புதன் பகவானும் சேர்ந்துக்கிறார். 7க்கு உண்டானவர் 7ல, 4, 7க்கு உண்டானவர் 7ல. அப்ப இந்த மாத கடைசியில பாத்தீங்கன்னா புதன், கேது, சூரியன் இந்த 3மே 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது வம்பு வழக்குனால கோர்ட்டு கேஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா செஞ்சுட்டீங்கன்னா அளவற்ற தனவர்கள் இந்த மாசம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாசம் இது. சரி, அடுத்தது நம்ம சந்திராஷ்டம தினங்களை பார்த்தீங்கன்னா மீனம் சந்திராஷ்டமம் 6/9/24 இரவு 11 முதல் 9/9/24 காலை 11:30 வரைக்கும் சந்திராஷ்டமங்கள். பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 4, 7, 10, 14, 16, 18, 20, 22, 24, 25, 27, 29. அசுப நாட்கள் செப்டம்பர் 8, 12, 19, 21, 28. யோக நாட்கள் செப்டம்பர் 4, 29. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டோட குபேரனுடைய வழிபாடு உங்களுக்கு காலத்திற்கும், அதாவது நம்ம தசாபுத்திக்கு கோச்சாரத்துக்கும் தனித்தனியா அந்த கிரக இணைவுகளுக்கு தனியா அந்தந்த காலகட்டங்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வங்களோட ராசியினுடைய அதிபதியும் நட்சத்திரனுடைய அதிபதியும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேர்த்தையும் நீங்க தொடர்ந்து வழிபட தான் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களால சுபிட்சமா வாழ முடியும். நீங்க வைத்துக் கொள்ள வேண்டிய பணம் குபேரன். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 1, 3, 6, 8, 11, 15, 17, 19, 21, 23, 25, 26, 28. அசுப நாட்கள் செப்டம்பர் 9, 13, 20, 22, 24. யோக நாட்கள் 3, 6. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டோட காமதேவனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு நீங்க வீட்டுல அலுவலகத்துல வச்சுக்க வேண்டிய படமும் காமதேவனுடைய படம். அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 4, 7, 9, 12, 16, 18, 20, 22, 24, 26, 27, 29. அசுப நாட்கள் செப்டம்பர் 10, 14, 21, 23, 25. யோக நாட்கள் செப்டம்பர் 4, 7. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டோடு ரங்கநாதனுடைய வழிபாடும் உங்களுக்கு மேன்மையை எப்பொழுதும் வழங்கும். நீங்க வைத்துக் கொள்ள வேண்டிய பணம் அலுவலகத்துல, வீட்டுல, பாக்கெட்ல, எங்க வேணாலும் ராமனுடைய பாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தெய்வ அனுகூலத்தை வழங்கும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.